நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பாரதியார் குறித்து அனைத்து தகவல்களையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாரதியாரோட இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம். இவர் சுப்பையான்னு சொல்லி அழைப்பாங்க. அதாவது சுப்பிரமணியம்ன்றது இவரோட இயற்பெயர். இவர் சுப்பையான்னு சொல்லுவாங்க. இவரோட காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 11/12/1882 11/9/1921 ஆக மொத்தமாக ஒரு 39 ஆண்டுகள் மொத்தமாக வாழ்ந்திருக்காரு. இவரோட பெற்றோர்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி லட்சுமி அம்மாள். இவரோட மனைவி யாருன்னாக்க செல்லம்மாள். அவங்களோட இன்னொரு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, புனை பெயர் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்ணம்மா வள்ளி அப்படின்றது செல்லம்மாளோட புனை பெயர். அதாவது பாரதியாரோட மனைவி பேர். பாரதிக்கு எப்போ திருமணம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1897. அதாவது பாரதியாரோட 15 வயதில் 7 வயது கொண்ட செல்லம்மாள் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவர் பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்தில் தான் பாரதியார் பிறக்கிறாரு. ஆனால் அவர் எங்கே வாழ்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணியில் தான் பாரதியார் வாழ்ந்தது. அதாவது நம்ம வாவு சிதம்பரனார் இருப்பார். அவர் ஒரு முறையும் சென்னைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் பாரதியாரை சந்திக்கிற வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தார். ஓகேவா? இது தனி கொஸ்டினாக கேட்பாங்க. அதாவது வாவு சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேள்வி கேட்பாங்க. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதியாரோட புகைப்படம். இப்போது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு நார்மலாக பழைய புகைப்படமாக கிடைக்குது. இங்கே கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு அங்கீகரித்த ஒரு புகைப்படமாக இருக்குது. இந்த புகைப்படத்தை தான் நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை யார் வரைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிய என்கிற பாஷ்யம். இவர் தான் பாரதியாரோட இப்போ நம்ம தற்காலத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற புகைப்படத்தை வரைஞ்சவர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாரதியோட மொழி புலமை, அப்புறமா அவர் பாரதி பட்டம் பெறுதல். இதை குறித்து பார்க்கலாம். பாரதியார் அறிந்திருந்த மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவருக்கு 14 மொழிகள் தெரிஞ்சிருந்தது. ஓகேவா? அவருக்கு எத்தனை மொழிகள் தெரிஞ்சதுன்னா 14 மொழிகள் அவர் அறிஞ்சிருந்தார். அதில் அதனால தான் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்மொழி புலவர் என அழைக்கப்படுறவர் பாரதியாரும் ஒருத்தர். நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய மொழி தெரிஞ்சு அவங்கள பன்மொழி புலவர்னு சொல்லுவாங்க. அதில் பாரதியாரும் ஒருத்தர். இவருக்கு மொத்தமாக 14 மொழிகள் தெரிஞ்சிருந்தது. இவர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம், இதெல்லாம் ஹிந்தி, இந்த 4மே அவர் காசிக்கு போவாருங்க. அப்போ கற்றுக்கிட்டது. தெலுங்குலாம் இங்கே தமிழ்நாட்டில் இங்கே இருக்கும்போதே இங்கே கற்றுக்கிட்டது. அதாவது ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம், ஹிந்தி, இந்த 4 மொழியுமே அவர் காசியில் ஒரு 5 ஆண்டு காலம் தங்கியிருப்பார். அப்போ கற்றுக்கிட்டது. ஓகேவா? அதனால தான் பாரதியாரை ஒரு பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்கிறோம். இவருக்கு 14 மொழிகள் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்ச எல்லா மொழிகளிலுமே தமிழ் மொழி போல ஒரு இனிமையான மொழி எங்கேயுமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறது? பாரதியார். இது ஒரு முக்கியமான கேள்விங்க. இந்த வரிகளை கொடுத்துட்டு இது யாரோடதுன்னு கேட்பாங்க. பாரதியார் தான் அதுக்கான ஆப்ஷன். அதாவது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பாரதியார் பட்டம் பெறுதல். அவருக்கு யார் பாரதியார் அப்படின்ற பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுர புலவர்கள், அதாவது எட்டயபுர மன்னர் எட்டப்ப நாயக்கர், அவரோட முன்னிலையில் அந்த எட்டயபுர புலவர்களால் அவருக்கு பாரதி பட்டம் சொல்லி கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 1893. அதாவது பாரதிக்கு 11 வயதில் கொடுக்குற ஒரு பட்டம். அதாவது எப்போ கொடுத்தாங்கன்னா பாரதியோட 11 வயதில் கொடுத்தது தான் பாரதி பட்டம். ஓகேவா? இப்போ பாரதி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க கலைமகள் அப்படின்றத குறிக்கும். பாரதினா கலைமகள் அப்படின்றத குறிக்கும். இப்போ அறிவில் சிறந்த இல்லத்தாருக்கு கொடுக்கப்படும் பட்டம் பாரதி. அதாவது திருமணம் முடிஞ்சு ப்ளஸ் அவங்களுக்கு என்ன இருக்கணும், நல்ல அறிவார்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுப்பாங்கன்னா பாரதின்ற பட்டம் கொடுப்பாங்க. அதுவே ஞானத்தில் சிறந்த துறவியர்களுக்கு கொடுக்கப்படும் பட்டம்னா சரஸ்வதி பட்டம். அதாவது பாரதி பட்டம்ன்றது இல்லத்தாருக்கு, அதாவது திருமணம் முடிஞ்சவங்களுக்கு. அதாவது சரஸ்வதி பட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா துறவியாக இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? இல்லற வாழ்வை துறந்து துறவரம் மேற்கொள்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டமாக இருக்கிறது தான் சரஸ்வதி பட்டம். அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரதியாரோட கல்வி குறித்து பார்க்கலாம். அவர் எங்கே படித்தார் அப்படின்னா திருநெல்வேலி இந்து கல்லூரியில் தான் அவர் படித்தார். ஓகேவா? அடுத்ததா அவர் மதுரை சேதுபதி பள்ளியில் மொத்தமாக ஒரு 4 மாத காலம் ஒரு ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பார். அதாவது தமிழ் ஆசிரியராக மதுரை சேதுபதி பள்ளியில் ஒரு 4 மாத காலம் தமிழ் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பார். ஓகேவா? அதை பற்றின டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பாரதியாரோட நட்புறவு கொண்டவர்கள், அதாவது பாரதியாரோட நெருங்கிய நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 3 பேர் சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக வரக்கூடியது பரளி சு நெல்லையப்பர்.
இவர் என்ன சொல்றாருன்னா பாரதி வந்து அவரோட தம்பினே சொல்றாரு. ஓகேவா, பாரதியால் தம்பி என அழைக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா பரளி சு நெல்லையப்பர். இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பரளி சு நெல்லையப்பர் தான் என்ன பண்ணுறாருன்னா பாரதியாரோட பாடல்களை வந்து மக்களுக்கு அறிமுகம் செஞ்சவர் இவர் தாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. பாரதியாரோட பாடல்களை மக்களுக்கு அறிமுகம் செஞ்சது யாருன்னு கேட்பாங்க, பரளி சு நெல்லையப்பர். ஓகேவா. ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது பாரதிதாசன். அதாவது பாரதியார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பேரையே வந்துட்டு பாரதிதாசன் மாற்றிக்கினவர் வந்துட்டு கனக சுப்புரத்தினம் என்கிற இயற்பெயர் கொண்டவர். ஓகேவா. ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது பாரதிதாசன் பாரதியார் மேலே அளவு கடந்த ஒரு பற்று கொண்டவர். இவர் பாரதியாரோட நெருங்கிய நண்பராகவும் இருந்திருக்கார். அடுத்ததான் மூணாவதாக பார்க்கக்கூடியது வா ராமசாமி, அதாவது வரான்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்துட்டு நம்ம பாரதியாருக்கு மகாகவி அப்படின்ற பட்டம் கொடுத்தாரு. அதாவது பாரதியாருக்கு மகாகவி அப்படின்ற பட்டம் கொடுத்தது யாருன்னு கேட்பாங்க. அது வந்து வரான்னு கொடுப்பாங்க. அதாவது ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க, வரான்னு தான் கொடுப்பாங்க. ஆப்ஷனில் நமக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்படி கொடுப்பாங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். ஓகேவா. அடுத்ததா இப்போது பாரதியார் வந்துட்டு தம்பின்னு சொல்லி ஒருத்தர் புகழ்ந்தார் இல்லைங்களா, யார், பரளி சு நெல்லையப்பர். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாரதியாரோட ஒரு சில நூல்களை வந்து பதிப்பிச்சிருக்காருங்க. அதாவது புக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காரு. என்னென்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4 நூல்களுங்க. கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4 நூல்களை வந்துட்டு பரளி சு நெல்லையப்பர் வந்துட்டு பாரதியாரோட 4 நூல்களை பதிப்பிச்சு கொடுத்துருக்காரு. அடுத்ததா பரளி சு நெல்லையப்பர் வந்துட்டு ஒரு சில புத்தகங்களை வந்து எழுதியிருக்காங்க. அது என்னென்னு பாருங்க. ஒன்று வந்துட்டு உய்யும் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். ரெண்டாவதாக வந்து பாரதி வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அடுத்ததா நெல்லை தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். கடைசியாக வந்துட்டு வாவு சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாறு. இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது வாவு சிதம்பரனாரோட வாழ்க்கை வரலாறு யார் எழுதுனாங்கன்னு கேட்பாங்க. நமக்கு பரளி சு நெல்லையப்பர். ஓகேவா. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பாரதியார் எழுதின அனைத்து கடிதங்களையும் வந்துட்டு ஒருத்தர் வந்து தொகுத்துருக்காருங்க. அதாவது எல்லா கடிதங்களையும் தொகுத்து பதிப்பிச்சிருக்காரு. அவர் யாருன்னா அவர் தான் ரா ஆ பத்மநாபன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 நமக்கு குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டினுங்க. பாரதியாரோட கடிதங்களை பதிப்பிச்சவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரா ஆ பத்மநாபன் அப்படின்றது தான் கரெக்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் தொகுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து நெல்லையப்பருக்கு ஒரு சில கடிதங்கள் எழுதியிருக்காங்க. அதாவது அவரோட தம்பின்னு சொன்னார் இல்லைங்களா, அவருக்கு வந்து ஒரு சில கடிதங்கள் எழுதியிருக்காங்க. அந்த கடிதங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு 15 வயதில், அதாவது பாரதியாருக்கு 15 வயது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட தந்தை வந்துட்டு வேலை இல்லாமல் இறந்துருவார். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கும். பாரதியார் என்ன பண்ணுவார்னா உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டயபுரம் அரசருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பார். அந்த கடிதம் அதுக்கப்புறமா பாரதியார் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி குந்திகேசவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காருங்க. அந்த கடிதம் அது வரைக்கும், அதாவது ஆரம்பத்திலேருந்து அவரோட மறைவு காலம் இறுதி காலம் வரைக்கும் இருக்கிற அனைத்து கடிதங்களையும் யார் தொகுத்தாங்க, யார் பதிப்பிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. தொகுத்து பதிப்பிச்சது யாருன்னா நமக்கு ரா ஆ பத்மநாபன் அப்படின்றவங்க. ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடியது பாரதியாரோட வாழ்க்கை சுருக்கத்தை பற்றி பார்க்கலாம். பாரதியார் வந்து மொத்தமாக 39 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. அவரோட வாழ்நாட்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,155 நாட்கள் மொத்தமாக அவர் வாழ்ந்திருக்காரு. எவ்வளோ நாள்னா 14,155 நாட்கள். இவரோட பிறப்பு வந்து 1882 பிறக்கிறாரு. இவருக்கு 11 வயசு இருக்கும்போது, அதாவது 1893 பாரதின்ற பட்டம் வாங்குறாரு. 1897 இவரோட 15 வயது இருக்கும்போது இவரோட மனைவிக்கு வந்துட்டு 7 வயது இருக்கும்போதும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களோட குடும்பம் வந்துட்டு 1898 அவர் அப்பா இறந்துருவார். அதனால வந்து கொஞ்சம் வறுமை நிலைக்கு போகும். அதனால பாரதி என்ன பண்ணுவார்னா எட்டயபுரம் அரசருக்கு உதவி வேண்டி ஒரு கடிதம் ஒன்று எழுதுவார். ஒரு சிறிது காலம் போய் அங்கே வேலை செய்வார். அதுக்கப்புறமா பாரதியோட அத்தை ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க எங்கன்னா காசியில் அனுமந்த காட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அங்கே வந்து அவங்களோட வீடு பேர் என்னன்னு கேட்பாங்க. சிவமடம் அப்படின்றது அவங்களோட வீடு பேர். அதாவது பாரதி வந்து காசிக்கு போயிட்டு எந்த வீட்டில் வசிச்சாரோ அந்த வீடோட பேர் என்னன்னு கேட்பாங்க. அந்த வீட்டுக்கு பேர் இப்போ வந்துட்டு சிவமடம்னு இருக்குது. இவர் எப்போ இங்கேருந்து போகிறார் அப்படின்னு பார்த்தாக்க 1898 இங்கேருந்து கிளம்புறாரு. 1898 கிளம்பிட்டு 1903 வரைக்கும் காசியில் வசிக்கிறார். மொத்தமாக வந்துட்டு ஒரு 5 ஆண்டு காலம் வந்துட்டு பாரதி காசியில் வசிக்கிறார். ஓகேவா. அதுக்கப்புறமா இவர் காசியில் வசிக்கும் போது ஒரு முறை வந்துட்டு அன்னிபெசன்ட் அம்மையாரை சந்திக்கிறார். எப்போனா காசியில் வசிக்கும் போது. ஓகேவா. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான டேட்டா என்னென்னா நமக்கு மகாத்மா காந்தி வந்துட்டு ஒரு முறை தமிழகத்துக்கு வந்திருப்பாங்க. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய எளிமையான மக்களோட ஆடையோட எளிமையான தோற்றத்தை பார்த்துட்டு அவரும் வந்துட்டு அவரோட ஆடம்பர உடைகள் எல்லாத்தையும் களைஞ்சிட்டு எளிமையான உடைக்கு மாறி இருப்பார். அப்போது மகாத்மா காந்தியோட அதாவது அவரோட தோற்றத்தில் வந்துட்டு ஒரு மாறுபாடு ஏற்படுத்துது எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழகம். அதே மாதிரி நமக்கு பாரதியாரோட தோற்றத்தில் வந்துட்டு
எந்த ஊர் வந்துட்டு வேறுபாடு அதாவது மாற்றத்தை ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிங்க. அதாவது அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ நம்ம ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி தலைப்பாகையும் முறுக்கு மீசையும் வச்சுட்டு இல்லை. அது எப்போ அவர் அந்த மாதிரி தோட்டத்துக்கு மாறுறாரு அப்படின்னா காசிக்கு போகும்போது தான். அவங்க காசியில் தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தலைப்பாகையும் முறுக்கு மீசை இந்த தோற்றத்தை வந்து மாறுறாரு. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததா இவர் வந்துட்டு 1903 மறுபடியும் காசியில் இருந்துட்டு இவரோட சொந்த ஊரான எட்டயபுரத்துக்கு வந்திருப்பாருங்க. எட்டயபுரத்துக்கு வந்துட்டு ஒரு சிறிது காலம் வந்துட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பார். எங்கன்னா அந்த எட்டயபுரம் அரசவையில் கொஞ்ச காலம் வந்து வேலை செய்வாங்க. அதுக்கப்புறமா அந்த வேலை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிய போவாங்க. எந்த வருஷம்னா 1903 ஒரு சின்ன அங்கே என்னென்னா ஒரு ஆசிரியர் இருப்பார். அவருக்கு வந்துட்டு உடல்நலை சரியில்லாமல் போயிடும். அதனால் இவர் என்ன பண்ணுவார், பாரதியார் வந்துட்டு ஒரு 4 மாத காலம் மட்டும் போயிட்டு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக வேலை செய்வார் 17 ரூபாய் சம்பளத்துக்கு. ஓகேவா, எப்போ இருந்து எப்போனா 1903 நமக்கு ஆகஸ்ட் மாதம் இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ஆக மொத்தமாக ஒரு 4 மாத காலம் வந்துட்டு மதுரை சேதுபதி பள்ளியில் வேலை செய்வார் தமிழ் ஆசிரியராக. அதுக்கப்புறமா அப்போ நவம்பர் மாதம் வந்துட்டு நமக்கு என்னென்னா ஒருத்தர் வருவார். யாருன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். அவருக்கும் நம்ம பாரதியாருக்கும் அப்போ தான் வந்துட்டு முதல்ல ஒரு சந்திப்பு ஏற்படுது. அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது பாரதி வந்துட்டு நமக்கு மொத்தமாக ஒரு 3 காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிறாருங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. அதாவது வந்துட்டு ஒரு 3 காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். 1905 காசியில் நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாட்டிலையும், 1906 கல்கத்தாவில் நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாட்டிலையும், 1907 சூரத்தில் நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாட்டிலையும் நம்ம பாரதியார் கலந்துக்கிறாங்க. இந்த லாஸ்ட்டாக வந்த 1907 சூரத் மாநாடு ரொம்ப முக்கியமான டேட்டா. என்னன்னா நம்ம காங்கிரஸில் மிதவாத தலைவர்கள் அப்புறமா தீவிரவாத தலைவர்கள்னு சொல்லிட்டு 2 பிரிவாக இருந்தாங்க. அதாவது மிதவாத தலைவர்கள் அப்படின்னா ஆங்கிலேயருக்கு வந்துட்டு ஒரு கடித விண்ணப்பம் கொடுப்பாங்க. அதை அவங்க செஞ்சால் செய்யலாம், செய்யாட்டி போகலாம். ஆனால் என்ன கேட்பாங்கன்னா எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. இவங்க வந்துட்டு மிதவாதிகள். ஓகேவா, இப்போது ஆங்கிலேயர்கள் வந்து செய்யவே மாட்டாங்க. நம்ம எத்தனை டைம் எழுதி கொடுத்தாலும் இனிமேல் நமக்கு இந்த முறை சரிப்பட்டு வராது, அவங்க அடித்தாங்கன்னா நம்மளும் திருப்பி அடிக்கணும் இப்படின்னு சொல்கிறவங்க வந்து தீவிரவாதிகள். ஓகேவா, இப்போ நம்ம பாரதியார் வந்துட்டு அந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க. அதாவது அவங்க அடித்தாங்கன்னா நம்மளும் அடிக்கணும், இந்த மாதிரி வரக்கூடியது தான் நம்ம பாரதியார். ரொம்ப முக்கியமானது. இன்னொரு விஷயம், இந்த 1907 சூரத்தில் தான் வந்துட்டு மிதவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் பிரிஞ்சிருப்பாங்க காங்கிரஸில். அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா சூரத் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முக்கியமான டேட்டா. நம்ம ஐஎன்சி பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த டேட்டாவுக்கு போகலாம். அடுத்ததாக வங்க பிரிவினைக்கு எதிரான கூட்டத்தில் பங்கேற்றார்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வங்க பிரிவினை அப்படின்னா 1905 அக்டோபர் 16 இந்த டேட்டில் தான் வந்துட்டு வங்க பிரிவினையை வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. யாருன்னா கர்சன் பிரபு அப்படின்ற ஒருத்தர். அதுக்கு ஆப்போசிட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய புரட்சி செஞ்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு நம்ம பாரதியாரும் பங்கேற்றுக்கிறார். ஓகேவா, அதுக்கப்புறமா அன்னை நிவேதிதாவை குருவாக ஏற்றார். இது ரொம்ப முக்கியமான டேட்டாங்க. அதாவது இவரை யார் வந்து அரசியலில் ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டாக்க, அரசியலை ஈடுபடுத்துறது யாருன்னாக்க நிவேதிதா தேவி. இவங்க தான் வந்துட்டு நம்ம பாரதியாரோட ஞான குருவாக இருந்தவங்க. அதாவது இவர் யாருன்னா விவேகானந்தரோட சீடராக இருந்தவங்க. யாருன்னா நிவேதிதா தேவி வந்துட்டு நம்ம விவேகானந்தரோட சீடராக இருந்தவங்க. ஒரு முறை வந்து பாரதியார் போயிட்டு இவங்களை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது நீங்கள் எல்லா இலக்கிய படைப்பிலும் வந்துட்டு நல்லா புரட்சிகரமாக எழுதுறீங்க, நீங்கள் ஏன் அரசியலில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதியாரை அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட செய்தது யாருன்னாக்கா நிவேதிதா தேவின்றவங்க தான். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான டேட்டாங்க. நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய டைம் கேட்டுருக்காங்க. அடுத்தது நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னன்னாக்கா பாரதியாருக்கு ஒரு பல்கலைக்கழகம். இது வந்து லேட்டஸ்ட்டாக நடந்ததுங்க, இப்போ நடந்ததுங்க. அதாவது எப்போனா ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி, அதாவது 1982 நம்ம பாரதியாருக்கு பாரதியார் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பாரதியார் யூனிவர்சிட்டி எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்க கோயம்புத்தூரில். அதாவது நம்ம கோயம்புத்தூரில் 1982 ஆரம்பிச்சது தான் வந்துட்டு பாரதியார் பல்கலைக்கழகம். ஓகேவா, நம்ம அடுத்த டேட்டா பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சுதேசிமித்திரன் பத்திரிகை. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர் ஆரம்பித்த பத்திரிக்கை. எந்த ஆண்டு ஆரம்பித்தாருன்னா 1891 ஆரம்பித்தார். இப்போ நம்ம எதுக்கு இதை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பாரதியார் வந்துட்டு சுதேசிமித்திரனில் உதவி ஆசிரியரை பணிபுரிய போவாருங்க. எப்போனா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் 1903 அவர் மதுரை சேதுபதி பள்ளியில், அதாவது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம், அதாவது செப்டம்பர் கிடையாது,
நவம்பர் மாதம் வரைக்கும் ஆசிரியராக வேலை செஞ்சாருன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது நவம்பர் மாதம் என்னன்னா சென்னையிலிருந்து ஒருத்தர் வராரு அந்த சேதுபதி பள்ளிக்கு. யாருன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்துட்டு எங்கன்னா மதுரை சேதுபதி பள்ளிக்கு வராரு சென்னையிலிருந்து. அவர் வந்துட்டு இங்கே வந்து பாரதியாரை சந்திக்கிறார். சந்திக்கும் போது இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அதனால என்ன சொல்றாருன்னா ஜி சுப்பிரமணியரை வந்து பாரதியார்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு பத்திரிகை இருக்குது சுதேசி மித்திரன் சொல்லிட்டு நீங்கள் நல்லா எழுதுறீங்க, அதனால் வந்துட்டு என்னோட பத்திரிகையில் துணை ஆசிரியராக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம பாரதியாரும் என்ன பண்ணுறாருன்னா 1904 சுதேசி மித்திரனில் உதவி ஆசிரியராக பணிபுரிய கிளம்புறாரு. ஓகேவா. அடுத்து நம்ம ஒரு டேட்டா பார்க்கலாம். அது என்னன்னா, முதல்ல நம்ம பாரதியாரோட கவிதைகள் ஒரு இதழில் வெளியாச்சுங்க. அது என்ன இதழ் அப்படின்னு கேட்பாங்க. விவேகபானு அப்படின்ற ஒரு இதழுங்க. அதாவது விவேகபானு அப்படின்ற இதழில் தான் வந்துட்டு நம்ம பாரதியாரோட கவிதைகள் வந்துட்டு முதல்ல வெளியாகுது. ஓகேவா. அடுத்த டேட்டா என்னன்னா, அவர் 1904 அதாவது சுதேசி மித்திரனில் வந்துட்டு உதவி ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பார். அதுக்கு அடுத்த வருஷமா 1905 இவரே வந்துட்டு ஒரு பத்திரிக்கை ஒன்று ஆரம்பிப்பார். அது என்னன்னா சக்கரவர்த்தினி அப்படின்ற ஒரு இதில் ஆரம்பிப்பாருங்க. என்னன்னா சக்கரவர்த்தினி அப்படின்ற ஒரு இதில் 1905 ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா 1906 அதாவது சுப்பிரமணிய ஐயருக்கும் வந்துட்டு பாரதியாருக்கும் வந்துட்டு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுங்க. அதாவது என்னன்னா, இவர் வந்துட்டு சுப்பிரமணிய ஐயர் எப்படின்னா ஒரு மிதவாத தலைவர். இவர் என்ன பண்ணுவார்னா ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருக்கணும்னு நினைப்பாரு. ஆனால் பாரதியார் வந்துட்டு ஒரு தீவிரவாதி. அதனால இவருக்கும் அவருக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. அதனால நம்ம பாரதியார் என்ன பண்றாரு அப்படின்னா சுதேசி மித்திரன்ல இருந்துட்டு வெளியே வந்துடுறாரு. சுதேசி மித்திரன் பத்திரிகையில இருந்துட்டு வெளியே வந்துட்டு நான் வந்து புரட்சிகரமான ஆளு, நான் எழுதுறதுக்கு எனக்கும் ஒரு பத்திரிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1906 மே மாதம் சென்னையில் ஒரு இதழை ஒன்று ஆரம்பிக்கிறார். அது வந்து பாரதியாரோட ஃபேமஸான இதழுங்க. அந்த இதழோட பேர் வந்துட்டு இந்தியா அப்படின்ற இதழ். ஓகேவா. இந்தியா என்ற இதழை அவர் எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா சென்னையில் ஆரம்பித்தார். எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 1906 மே மாதம் ஆரம்பிக்கிறார். இந்த இதழுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்க, பாரதியார் வந்துட்டு தமிழில் முதல்ல கருத்து படத்தை அறிமுகப்படுத்துறாரு. அதாவது கார்ட்டூன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சித்திர படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ் வரலாற்று, அதாவது தமிழில் இருக்கக்கூடிய செய்தித்தாள்கள்லேயே முதல் முறையாக கருத்து படங்களை வந்துட்டு யார் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பாரதியார் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இன்னொரு விஷயம் இருக்குங்க, இந்த இந்தியா அப்படின்ற இதழ் வந்துட்டு கருத்து படங்களை வந்துட்டு பதிவிடக்கூடிய ஒரு இதழாக விளங்குது. இது வந்து என்ன வண்ணத்தில் வந்து வெளியாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து சிவப்பு வண்ணத்தில் வெளியான ஒரு பத்திரிகையே இருக்குது. ஓகேவா. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயங்க, இது வந்துட்டு 1906 ஆரம்பித்தாங்க. ஆனால் 1910 வரைக்கும் தாங்க இந்த பத்திரிகை வந்து வெளியாச்சு. என்னன்னா, நம்ம ஆங்கிலேயருக்கு பயந்து ஒரு டைம் என்ன பண்ணுவார்னா நம்ம பாரதியார் புதுவைக்கு போயிடுவார். எப்போனா 1908 ஒரு வருஷத்தில் போயிடுவார். அங்கே போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுவார், அந்த பத்திரிகை தொடர்ந்து வெளியிட்டே இருப்பார். அது எப்போ வரைக்கும்னா நமக்கு மார்ச் 12 1910 வரைக்கும் தான் அந்த பத்திரிகை வந்து தொடர்ந்து வெளியிடுவாருங்க. அப்போ இந்தியான்ற இதழோட அந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1906 1910 வரைக்கும் வெளியாச்சு. ஓகேவா. அடுத்ததாக ஒரு முக்கியமான டேட்டா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. என்னன்னா, எப்படி கேட்டாங்க அப்படின்னா 1907 அதாவது சூரத் பிளவு நடந்த அந்த காங்கிரஸ் மாநாட்டில் தமிழகத்திலிருந்து கலந்து கொண்டவர்களில் பொருந்தாதவங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்லைன்னா யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா. இப்படி கேட்டாங்க. அதாவது யார் கலந்துக்கிறாங்கன்னு தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து யார் போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம பாரதியாரும் போய் கலந்துக்கிறார். ஓகேவா. நம்ம அடுத்த டேட்டா பார்க்கலாம். அடுத்ததா மார்ச் 12 1908. இந்த டேட்டா ரொம்ப முக்கியமானதுங்க. இது வந்து நமக்கு நிறைய டைம் கேட்பாங்க. எப்படின்னா, அதாவது திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலையும் வந்துட்டு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அதாவது போராட்டன்றதை விட நம்ம இவங்களை யாருன்னா நம்ம வ.உ. சிதம்பரனாரையும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது செய்கிறாங்க. எதுக்காகனா, அரவிந்த் கோஷ்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பார். அவரை வந்துட்டு ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதை கொண்டாடுறதுக்காக இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு விழா மாதிரி கொண்டாடி இருப்பாங்க. அதுக்காக வந்துட்டு இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமிங்கில் வந்துட்டு ஒரு பெரிய கிளர்ச்சி உண்டாகுது. எங்கன்னா நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில். அதுக்கப்புறமா மார்ச் 29 1908 இந்த டேட்டில் என்ன பண்ணுறாருன்னா நம்ம பாரதியார் வந்துட்டு சென்னையில் ஒரு கூட்டம் கூட்டாருங்க. நம்ம சென்னையில் ஒரு கூட்டம் கூட்டிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே திருநெல்வேலியில் நடந்த கலவரத்தை குறித்து இங்கே வந்து ஒரு சொற்பொழிவு கொடுக்குறாரு. இதை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆங்கிலேயரோட ஆட்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பாரதியார் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில தலைமையிடத்துக்கு தகவல் கொடுத்துருவாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயருக்கும் இவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரும். அதனால் இவங்க வந்து ஆங்கிலேயர் இவங்களை வந்து எதிர்ப்பாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா நம்ம பாரதியார் வந்துட்டு புதுவைக்கு போயிடுவாருங்க. எங்கன்னா புதுவைக்கு எந்த வருஷம்னா அதே வருஷம் செப்டம்பர் மாதம் 1908 செப்டம்பர் மாதம் புதுவைக்கு தப்பிச்சு போயிடுவார். மார்ச்சில் சொற்பொழிவு ஆற்றுறாரு. இதனால் வந்து ஆங்கிலேயருக்கும் இவருக்கும் பிரச்சனை ஆகுது. அதனால் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக
புதுவைக்கு போகிறாங்க. ஏன்னா அப்போ இருந்த தீவிரவாத தலைவர்கள்லாம் வந்துட்டு புதுவையில் தாங்க தஞ்சை அடைவாங்க. அது என்ன காரணம், அதாவது பாண்டிச்சேரிக்கு தான் போவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பாண்டிச்சேரின்றது யாரோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களோட கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேவா, பிரெஞ்சுக்காரர்களோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால எல்லா தீவிரவாத தலைவர்களும் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. அதாவது நமக்கு அரவிந்த் கோஷ்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கூட பாண்டிச்சேரிக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்ததாக பார்க்கலாம். பாரதியார் வந்துட்டு புதுவையில் இருந்த காலகட்டத்தில் நிறைய இது பண்ணுறாருங்க. அப்படின்னா என்னன்னா அவர் அங்கே இருக்கும்போது தான் வந்துட்டு சக்தி பாடல்கள், வேதாந்த பாடல்கள், சுயசரிதை, அப்புறமா வந்துட்டு பெண் விடுதலை பாடல்கள், அப்புறம் வசன கவிதை, இதெல்லாம் வந்து நம்ம புதுவையில் இருக்கும்போது தான் வந்து நிறைய எழுதுறாரு. இதை தாண்டி ஒரு முக்கியமான டேட்டா பாரதியாரோட முப்பெரும் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒன்று கண்ணன் பாட்டு, ரெண்டாவது குயில் பாட்டு, மூணாவது பாஞ்சாலி சபதம். இந்த பாஞ்சாலி சபதம் ரொம்ப முக்கியமான நூலுங்க, பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது இவர் புதுவையில் இருந்தப்போ இந்தியான்ற இதில் வந்துட்டு ஆல்ரெடி சென்னையிலேருந்தே பப்ளிஷ் பண்ணார். இவர் புதுவைக்கு போனதுக்கப்புறம் அங்கேயும் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. எந்த டேட் வரைக்கும் அப்படின்னா நம்ம மார்ச் 12, 1910 வரைக்கும் அங்கேருந்து வெளியிடுறாரு. ஓகேவா, ஆனால் இவர் புதுவையில் போயிட்டு இன்னும் நிறைய பத்திரிகைகள் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது என்னென்னா கர்மயோகி, விஜயா, சூரியோதயம் அப்படின்ற பத்திரிகைலாம் வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. இதை தாண்டி பாலபாரத் அப்படின்ற ஒரு பத்திரிகையும் அவர் வந்து ஆசிரியராக விளங்கியிருக்காருங்க. ஓகேவா, நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடியது பாரதியார் வந்துட்டு 1908 நமக்கு பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிருப்பாருங்க. எந்த மாதம்னா நமக்கு செப்டம்பர் மாதம் தப்பிச்சு போயிருப்பார். அதாவது 1900 செப்டம்பரில் போனவர் 1918 வரைக்கும், ஆக மொத்தமாக ஒரு 10 ஆண்டு காலம் வந்துட்டு எங்கே வசிக்கிறார் அப்படின்னா புதுவையில் தாங்க வசிக்கிறாரு. எத்தனை வருஷம்னாக்கா 10 ஆண்டு காலமாக. அதுக்கப்புறமா 1918 அப்போ என்ன பண்ணுவாருன்னா அவர் புதுவையிலிருந்து மறுபடியும் தப்பிச்சு வருவாருங்க, தமிழகத்துக்கு வருவார். அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா கடலூரில் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கடலூரில் கைதாக்கிடுவாங்க, அதுக்கப்புறமா விடுதலை செஞ்சிருவாங்க. ஓகேவா, அப்போது எந்த வருஷம் இவர் வந்து புதுவையிலிருந்து மறுபடியும் தமிழகத்துக்கு வராரு அப்படின்னா 1918. அப்போ வந்து எங்கே இவரை கைது செய்கிறாங்க அப்படின்னா கடலூரில் வச்சு கைது செஞ்சிருவாங்க, அதுக்கப்புறமா விடுதலை பண்ணிடுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா 1919 ரொம்ப முக்கியமான ஆண்டுங்க. அதாவது நமக்கு ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. அதை எதிர்க்கிறதுக்காகவும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காகவும் ராஜாஜி வீட்டுக்கு நமக்கு காந்தியடிகள் வந்து ஒரு டைம் வந்திருப்பாங்க. எந்த வருஷம்னா 1919 வந்திருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி வீட்டில் வச்சுட்டு காந்தியடிகள், ராஜாஜி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது காந்தி வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு பாரதியார் என்ன பண்ணுவார்னா நம்ம காந்தியை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி வீட்டுக்கு போவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காந்தி இருப்பார். அங்கே போயிட்டு காந்தி அவர்களே வணக்கம், நான் வந்துட்டு ஒரு மாநாடு ஒன்று நடத்துகிறேன், அதுக்கு வந்து நீங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். என்னன்னா நான் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறேன், அதுக்கு வந்து நீங்கள் தலைமை தாங்க முடியுமான்னு கேட்பாரு. அதுக்கு காந்தி சொல்லுவார், இன்னைக்கு எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் வேணா இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா சரி ஓகே எனக்கு வந்து டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார். இவர் போனதுக்கு அப்புறமா காந்தி என்ன பண்ணுவார்னா ராஜாஜி கிட்ட கேட்பார், யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு ராஜாஜி என்ன சொல்லுவார்னா இவர் தான் எங்கள் தமிழ் கவிஞர், இவர் பேர் வந்து பாரதி அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா, யார் சொல்கிறதுனா ராஜாஜி சொல்லுவார். அதுக்கு காந்தி என்ன சொல்லுவார்னா இவரை மாதிரி ஆளுங்க, அதாவது இவரை மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறதுனா நம்ம காந்தி சொல்கிறார். அதாவது பாரதியை பார்த்துட்டு இவர் மாதிரி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு நம்ம பொக்கிஷம் மாதிரி பத்திரமா பார்த்துக்கணும், இது நம்ம தமிழர்களோட கடமை அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, அடுத்ததா முக்கியமான டேட்டா, நம்ம பாரதியார் வந்துட்டு எப்போ இறந்து போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 1921 செப்டம்பர் 11ங்க. செப்டம்பர் 11 திருவல்லிக்கேணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தசாரதி ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு யானை ஒன்று இருக்குது. இவர் வந்து தினமும் போயிட்டு வாழைப்பழம் கொடுக்குறது வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு முறை போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கோயில் யானை வந்து இவரை தாக்கிடுது. அதனால இவர் வந்துட்டு வயிற்று வலி ஏற்பட்டு அந்த இடத்துல அதாவது கொஞ்ச நாள் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் 11 1921 வந்து இறந்து போயிடுறாருங்க. எப்போனா 1921 செப்டம்பர் 11 பாரதியார் வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவரோட இறுதி ஊர்வலத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு கேட்பாங்க. அது ஒரு முக்கியமான கேள்வியாக பார்க்கலாம். மொத்தமாக வந்துட்டு அவரோட இறுதி ஊர்வலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 14 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அதாவது பாரதியோட கடைசி ஊர்வலத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 14 பேர். ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பாரதியாரோட சிறப்பு குறித்து பார்க்கலாங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாரதியாரோட குரு யாருனாக்க, அதாவது பாரதியாருக்கு 2 குரு இருக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து ஞான குருங்க. அது யாருன்னா நிவேதிதா தேவி. இவங்க வந்து விவேகானந்தரோட சீடராக இருந்தவங்க. இரண்டாவதாக வரக்கூடியது பாரதியாரோட அரசியல் குரு. அவர் யாருன்னா திலகர் அப்படின்றவர் ஒரு தீவிரவாத தலைவருங்க, அதாவது தீவிரவாத தலைவர். ஓகேவா, திலகர்ன்றவங்க ஒரு தீவிரவாத தலைவர். இவர் வந்துட்டு வடநாட்டு தலைவர். ஓகேவா, ஓகே ரைட். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தம்மைத்தாமே செல்லிதாசன் என அழைத்து கொண்டவர்னு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. ஒரு ஆங்கில கவிஞர் ஒருத்தர் இருக்கிறாங்க செல்லிதாசன் சொல்லிட்டு.
அவரோட கவிதையோட ஈர்ப்பால் நம்ம பாரதியார் என்ன பண்ணியிருப்பார்னா அவரே வந்துட்டு செல்லிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுப்பார். அவருக்கு அவரே வச்சது தான் செல்லிதாசன், வேற யாரும் வைக்கலைங்க. ஓகேவா. அடுத்து வந்துட்டு முக்கியமான டேட்டா பார்க்கலாம். என்னன்னா, கவிதையில் சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர். அதாவது கவிதை வந்துட்டு நிறைய டைப்பில் எழுதுவாங்க, உரைநடையாக எழுதுவாங்க, வசனமாக இல்லை நிறைய டைப்பில் எழுதுவாங்க, ஒரு பாடலாக கூட எழுதுவாங்க. ஆனால் அதான் பாடலாக எழுதும்போது பார்த்தீங்கன்னா கவிதை வடிவில் முதல்ல யார் சுயசரிதை எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதியார். அதாவது கவிதை வடிவில் சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு பாரதியார். ஓகேவா. அதுக்கப்புறமான ஒரு முக்கியமான டேட்டா என்னன்னாக்க, எல்லா கவிஞர்களும் வந்துட்டு நம்மளோட நாட்டை தாய்நாடுன்னு தான் சொல்லி அழைப்பாங்க. முதல்ல தந்தையர் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சது யாருன்னா நமக்கு பாரதியார். அதாவது தந்தையர் நாடு என அழைத்தவர் யாருனாக்க பாரதியார். ஓகேவா. அடுத்ததுக்கு போகலாம். அடுத்ததா பாரதியாரால் தோற்றுவிக்கப்பட்டவை என்னென்னு பார்த்துருவோம். சென்னை ஜனசங்கம். அதாவது சென்னை ஜனசங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை யார் உருவாக்குறாங்க அப்படின்னா நம்ம பாரதியார் உருவாக்குறாரு. என்ன பேருனா சென்னை ஜனசங்கம். ஓகேவா. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தமிழில் முதலில் கேலி சித்திரம். அதாவது தமிழில் முதல்ல அதாவது தமிழ் பத்திரிகைன்னு எடுத்துக்கிட்டால் அதில் முதல்ல கேலி சித்திரம் வந்து யார் அறிமுகப்படுத்துகிறாங்க, அதாவது கருத்து படம்னு சொல்லுவாங்க, சித்திரப்படம்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் கார்ட்டூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் வந்து முதல்ல தமிழ் பத்திரிகையில் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம பாரதியார். எந்த இதழ் அப்படின்னு கேட்டாங்க, இந்தியா அப்படின்ற இதழில் 1906 வந்து இவர் வந்து ஒரு நிமிஷங்க. ஓகே, 1900 ஆரம்பிக்க வைக்கிறாரு. அந்த இதழோட வண்ணம் என்னென்னு கேட்டாக்க நமக்கு சிவப்பு வண்ணமாக இருக்குது. ஓகேவா. அடுத்து என்னென்னா, தமிழின் முதல் வசன கவிதை. அதாவது தமிழில் முதல்ல வந்துட்டு வசன கவிதை அப்படின்னா, அதாவது பழைய செய்யுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து யாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கணம் ஒன்று இருக்குங்க. அந்த இலக்கணத்தை பின்பற்றி தான் வந்துட்டு ஒரு செய்யுள்ன்றது எழுதணும். ஆனால் பாரதியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல அந்த யாப்போட மரபுகள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு யாப்பே பயன்படுத்தாமல் முதல்ல ஒரு கவிதையை வந்து எழுதுறாரு. அது யாரோட சாயலை, அதாவது யார் அவர் இந்த மாதிரி எழுத வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்ஸ் விட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாங்க. என்னன்னா வால்ஸ் விட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட புத்தகம் வந்து புள்ளின் இதழ்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. புள்ளின் இதழ்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது. இந்த புக்கு வந்துட்டு பாரதியாரோட வந்து ரொம்ப ஈர்க்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்துட்டு தமிழில் வசன கவிதையை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அதாவது தமிழில் முதல்ல வசன கவிதையை அறிமுகப்படுத்தினது யாருன்னா பாரதியார். அவர் யாரோட சாயலில் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து வால்ஸ் விட்மேன் அவர்களோட புள்ளின் இதழ்கள் அப்படின்ற ஒரு நூலோட சாயலில் வந்து பாரதியார் வந்து வசன கவிதைகளை எழுத ஆரம்பிக்கிறார். அது என்ன தலைப்பாக வெளியாச்சு அப்படின்னு கேட்பாங்க. பாரதியாரோட முதல் வசன கவிதையோட தலைப்பு என்னன்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா காட்சி எனும் தலைப்பில் வந்து வெளியாகுது. ஓகேவா. என்னன்னா காட்சி அப்படின்ற தலைப்பில் வந்து வெளியாகுது. அடுத்ததா தம் பாடலுக்கு தாமே மெட்டு அமைத்தவர். இது ரொம்ப முக்கியமான கேட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பாடல் மட்டும் எழுதுறது இல்லைங்க. அவர் பாடல் மட்டும் எழுதாமல் அந்த பாடலுக்கு உண்டான இசையையும் வந்துட்டு அவரே அமைச்சுக்கிறாரு. அதாவது தம் பாடலுக்கு உண்டான இசையும் வந்து அமைச்சது யாருன்னா அவரே, பாரதியாரே. அவர் பாடலுக்கு அவரே வந்து மெட்டு அமைக்கிறார். ஓகேவா. அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன இருக்குனாக்க, பாரதியார் வந்து நெல்லையப்பருக்கு எழுதின கடிதத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்க்கலாம். தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும்போது எனக்கு வருத்தம் உண்டாகிறது. அதாவது தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பது எனக்கு வருத்தம் உண்டாகிறது. தமிழனை விட மற்றொரு சாதி அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்கு சம்பந்தமில்லை. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு தமிழை விட வேறு பாஷை வந்து எனக்கு வந்து பெருசாக தெரியக்கூடாது. இன்னொன்று வந்து தமிழன் தான் எல்லாத்துலையும் சிறந்திருக்கணும். அதாவது இது எது சொல்லுது அப்படின்னா, நமக்கு பாரதியாரோட தமிழ் பற்றையும் தமிழர்கள் மேலே அவர் வச்சிருந்த பற்றையும் பற்றி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வரிகளாக இருக்குங்க. ஓகேவா. அடுத்தது உரைநடை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கூடியவரை பேசுவது போலவே எழுதுவது தான் உத்தமம். அதாவது உரைநடை எப்படி இருக்கணும்னாக்க, முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி பேசுகிறோமோ அதுதான் வந்து நம்ம எழுதியிருக்கணும். அதாவது நம்ம படிக்கும்போது நம்ம எப்படி பேசுகிறோமோ அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இப்போ நம்ம ஒன்று பேசுகிறோம், நம்மளோட தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கும். அதே நம்ம எழுதும்போது அந்த எழுத்தோட வரி வடிவம் அதோட உச்சரிப்பு வந்து மாறும். அதாவது தமிழை வந்து இரட்டை வழக்குன்னு சொல்லுவாங்க. இது நம்ம பின்னாடி பார்ப்போம், இலக்கணம் நடத்தும்போது நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உரைநடை எப்படி இருக்கணும்னா, நம்ம எப்படி பேசுகிறோமோ, இப்போ நம்ம எப்படி உரையாடுறோமோ அதை அப்படியே நம்ம எழுதணும். அங்கே வந்து நம்ம பேச தோணாவும் நம்ம எழுத தோணாவும் மாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா. அடுத்ததா முதலில் தமிழ் பத்திரிகையில் தமிழ் ஆண்டு மாதம் குறித்தவர். அதாவது ரொம்ப முக்கியமான டேட்டாங்க. அதாவது தமிழ் பத்திரிகை வரலாற்றிலேயே முதல்ல
அதாவது ஆண்டையும் மாதத்தையும் தமிழில் எழுதுனது யாருன்னு கேட்டாங்கனாக்க நமக்கு பாரதியார். எந்தெந்த இதழ்னாக்க அவரோட இந்தியா விஜயா அப்படின்ற இதழில் தமிழ் ஆண்டு தமிழ் மாதத்தை முதல்ல இவர் தான் குறிக்கிறார். அதாவது வந்துட்டு மேலே வந்து தேதி குறிப்பாங்க, டேட்டு போடுவாங்க, என்னைக்கு தேதியில் வந்து வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தமிழ்லேயே எழுதுறாரு. அது யாருன்னா நம்ம பாரதியார். ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். அடுத்ததா பாரதியாரோட 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். புவியனைத்தும் போற்ற தமிழ் மொழியை புகழில் ஏற்ற கவியரசன் இல்லை என்ற குறை என்னால் தீர்ந்தது. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று அறிவித்தார் பாரதி. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான டேட்டா என்னன்னாக்க, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல், இந்த வரிகள் மூலயமா தன்னோட தொழில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாருங்க. அவரோட தொழில் என்ன அப்படின்ட்டு பாரதியார் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார். என்னன்னாக்க, எனக்கு வந்து வேலை கவிதை எழுதுறது, நாட்டுக்கு நான் உழைக்கணும், எப்பயுமே நான் சோர்வடையாமல் இருக்கணும், இதை தான் வந்து பாரதியார் சொல்லியிருக்கிறார் அவரோட வரிகள் மூலிமா. ஓகேவா, அடுத்ததா சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவக்கவிதை, என்னாலும் அழியா மா கவிதை என் கவிதை என சூளுரைத்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இவர் தான் முதல்ல வந்துட்டு வசன கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த கவிதை குறித்து இவர் சொன்னக்கூடிய வார்த்தையாக தாங்க இது வருது. அதாவது சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவக்கவிதை, என்னாலும் அழியா மா கவிதை என் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு சூளுரைக்கிறாருங்க. ஓகேவா, அடுத்ததா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. அதாவது பாரதியாரோட மரண தருவாயில் அவர் வந்துட்டு எழுத நினைத்த கட்டுரையை வந்துட்டு வேற பற்றி அவர் எழுதணும்னு நினைச்சார் அப்படின்னு கேட்பாங்க. அவர் வந்துட்டு அமானுல்லா கான் அப்படின்றவரை பற்றிட்டு ஒரு கட்டுரை எழுதணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் எழுத முடியல, அவர் அதுக்குள்ளே வந்து இறந்து போயிடுறாரு. ஓகேவா, இவர் இறந்ததுக்கு அப்புறமா இறுதி ஊர்வலம், அதாவது வந்துட்டு இவருக்கு இரங்கலில் வந்துட்டு உரை நிகழ்த்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ பாதிரியார். அவர் பேர் என்னன்னு கேட்பாங்க, சுரேந்திரநாத் ஆர்யா அப்படின்றவர். ஓகேவா, சுரேந்திரநாத் ஆர்யா அப்படின்ற ஒரு ஃபாதர் வந்துட்டு பாரதியாரோட இறுதி ஊர்வலத்தில் வந்துட்டு உரை நிகழ்த்துறார். ஓகேவா, நம்ம அடுத்த டேட்டா பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது இது வந்து முக்கியமானதுங்க, பாரதியாரோட பாடல் வரிகள். இது 3மே என்னென்னு பாருங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும், அதாவது ரொம்ப முக்கியமானது, பாஞ்சாலி சபதத்தில் வரக்கூடியது. பாஞ்சாலி சபதத்தில் வரக்கூடியது தான் அந்த வரிகள். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், தர்மம் மறுபடியும் வெல்லும் சொல்லி முடியும். ஓகேவா, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் அப்படின்றது பாரதியாரோட வரிகள். அடுத்ததா இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க, கீழே இருக்கிறது. அதாவது மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னா, பெண்களை வந்து இழிவுபடுத்துகிறாங்க இல்லைங்களா, அந்த செயலை வந்துட்டு செய்கிறவங்கள, அதாவது அந்த அறிவுத்தனத்தை வந்துட்டு அதாவது அறிவில்லாமல் செய்கிறாங்க இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான். ஓகேவா, பெண்களை இழிவுபடுத்துறங்க, அந்த இழிவுபடுத்துகிற செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க வந்து அறிவில்லா செய்கிறாங்க இல்லையா, அந்த அறிவில்லாத்தனத்தை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, அடுத்ததா ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில், இது ரொம்ப முக்கியமான வரியாக பார்க்கலாங்க. அதாவது சாதி அடிப்படையில் ஏழை அடிமை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான 2 டேட்டாங்க, என்னென்னு பார்த்துருவோம். பரளிசூழ் நெல்லையப்பர் அப்புறம் நாமக்கல் கவிஞர், இவங்க 2 பேரும் வந்துட்டு பாரதியார் கூட ஒரு நெருக்கமாக இருந்தவங்க 2 பேருமே. அதில் முதலாக பார்க்கக்கூடியது நமக்கு பரளிசூழ் நெல்லையப்பர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாரதியாரை பற்றிட்டு, பாரதியார் ஓர் அவதார புருஷர், அதாவது பாரதியார் ஓர் அவதார புருஷர், இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வாராக. அதாவது பாரதியார் ஒரு அவதார புருஷர், இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வாராக அப்படின்னு சொன்னது யாருன்னா நமக்கு பரளிசு நெல்லையப்பர் அவர்கள் சொல்கிறார். அதாவது பாரதியாரால் தம்பி என அழைக்கப்பட்ட ஆளுமை. ஓகேவா, அடுத்து 2வதாக பார்க்கக்கூடியது நாமக்கல் கவிஞர். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாரதியை நினைத்திட்டால் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும். அதாவது பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும். இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும். இன்னொரு டைம் சொல்கிறேன், பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும். இந்த வரிகளை யார் சொல்றதுனாக்க நமக்கு நாமக்கல் கவிஞர். இவரோட இயற்பெயர்னாக்க ராமலிங்கம். ஓகேவா, வே ராமலிங்கம்னு சொல்லுவாங்க. இவர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தவர். ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். அடுத்ததா இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு முக்கியமான டேட்டாங்க, என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம்னா, முதல்ல பாரதியாரின் பாடல்களை முதலில் வெளியிட்டவர்னு கேட்டிருக்காங்க. அதாவது
மக்களுக்கு முதல்ல பாரதியாரோட பாடல்களை கிடைக்கிற மாதிரி வெளியிட்டது யாருனாக்க கிருஷ்ணசாமி ஐயர் அப்படின்றவங்க. அதாவது கிருஷ்ணசாமி ஐயர் அவர் தான் வந்துட்டு பாரதியாரோட பாடல்களை முதல்ல வெளியிட்டார். அடுத்தது பாரதி தம் பூநூலை கனகலிங்கம் எனும் ஆதி திராவிடருக்கு அளித்தார். அதாவது இந்த பூநூல் அப்படின்னா என்னென்னா, பிராமணர்கள் வந்துட்டு அவங்களோட தோள்பட்டையில் வெள்ளை நிறத்தில் ஒரு நூல் அணிவாங்க. அதுதான் வந்துட்டு பூநூல்னு சொல்லுவாங்க. அதாவது பாரதி அவரோட பூநூலை வந்துட்டு கனகலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதி திராவிடருக்கு கொடுக்குறாருங்க. அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததா பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர். அதாவது பாரதி சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒருத்தர் உருவாக்கியிருக்காரு. அவர் யாருன்னா, அவர் தான் கல்கி என அழைக்கப்படக்கூடிய ரா கிருஷ்ணமூர்த்தி. ஓகேவா. அதாவது யாருன்னா கல்கி என அழைக்கப்படக்கூடிய ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாரதி சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஆளுமைங்க. அதாவது நீங்கள் பொன்னியின் செல்வம்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த பொன்னியின் செல்வன் அதோட நாவலை எழுதுனது இவர் தாங்க. பொன்னியின் செல்வன் அந்த நாவலை எழுதுனது யாருன்னா நமக்கு கல்கின்னு அழைக்கப்படக்கூடிய ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான். இவரோட இன்னொரு நாவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சிவகாமியின் சபதம். சிவகாமியின் சபதம் அப்படின்றது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த வரலாற்று நூலாக இருக்குங்க. மிக சிறந்த ஒரு வரலாற்று நூலாக இருக்கக்கூடியது அது ரெண்டுமே. அதாவது வரலாற்று நாவல்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பாரதியாரோட புனைப்பெயர்கள். இது ரொம்ப முக்கியமான டேட்டாங்க. இதுலேருந்து எது வேணால் கேட்கலாம். அதாவது பாரதியாரோட புனைப்பெயர்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஒன்று காளிதாசன், அப்புறம் காசி, ரிஷிகுமாரன், சக்திதாசன், சாவித்ரி, ஒரு உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர், ஷெல்லிதாசன். இதில் ஷெல்லிதாசன் அப்படின்றது அவரே வச்சுக்கிட்ட பேர். ஓகேவா. எல்லாமே புனைப்பெயர் எதுக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னா, இவர் பத்திரிகையில் ஒரு ஏதோ ஒன்று எழுதுறாங்க, ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க அப்படின்னா இது இவர் தான் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆங்கிலேயர்கள் நிறைய எதிர்ப்பு இருக்கிறதுனால வேற பேர் வச்சுட்டு இவர் பத்திரிகையில் எழுதுறாருங்க. அப்போ இவர் வேற பேர் வச்சுட்டு பத்திரிகையிலேருந்து எழுதுறதுக்காக அவர் வச்சுக்கிட்டது தான் இந்த புனைப்பெயர்கள். ஓகேவா. இதுலேருந்து அடுத்தது ஒரு முக்கியமான டேட்டாங்க. என்னன்னாக்க பாரதியார் குறித்து பாரதிதாசன் சொன்னதுங்க. அதாவது பாரதிதாசன் பாரதியாரை பற்றி சிறப்பிச்சு ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருப்பாருங்க. அந்த பாட்டில் அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பைந்தமிழ் தேர்ப்பாகன், சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞர், மரம்பாட வந்த மறவன், நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காருங்க. அதாவது இங்கே கொடுத்துங்கிறதுலேருந்து எது வேணால் கேட்கலாங்க. அதாவது இது எல்லாமே பாரதிதாசன் பாரதியாரை குறித்து சொன்னது. ஓகேவா. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. எது வேணால் கேட்கலாம். இதில் செந்தமிழ் தேனி அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு பாரதியாரை குறிக்கக்கூடியது. இதே மாதிரி செந்தமிழ் ஆரம்பிக்கக்கூடிய வெவ்வேறு கவிஞர்கள் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொன்ன போனால் செந்தமிழ் அந்தனர்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க யாரும் தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா. அடுத்து பார்ப்போம். அடுத்ததா பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதியார் யார் புகழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம்ங்க. அதாவது கவிமணி தேசிய விநாயகம் தான் பாரதியாரை பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்றாரு. ஓகேவா. அடுத்ததா சென்னையின் தமிழ் கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் யார் புகழ்ந்தாங்க அப்படின்னா நெவின்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பத்திரிகையாளருங்க. அதாவது நெவின்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பத்திரிகையாளர் என்ன பாராட்டுறாரு அப்படின்னா சென்னையின் தமிழ் கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரை பாராட்டுறாரு. ஓகேவா. அடுத்த டேட்டா பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பாரதியாரோட வேறு பேருங்க. அதாவது பாரதியாரோட நிறைய சிறப்பு பேர் இருக்குங்க. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல்ல இப்போ பார்க்கக்கூடியது இதில் நிறைய இருக்குங்க. நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அது நான் முக்கியமான எதுன்னு சொல்கிறேன். அது மட்டும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் பார்க்கக்கூடியது தேசிய கவி, அடுத்தது விடுதலை கவி, உண்மை கவிஞன், உணர்ச்சி கவிஞன், உரிமை கவிஞன், குழந்தை கவிஞன், புதுயுக கவிஞன், கண்டன கவிஞன், காதற் கவிஞன், சுதந்திர கவிஞன், தெய்வ கவிஞன். இதெல்லாமே பாரதியாரோட சிறப்பு பெயரை வரக்கூடியதுங்க. அடுத்ததா அமரக்கவி, முன்னறி புலவன். இதில் மகாகவி ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது பாரதியாரோட நண்பராக இருந்தவர் வா ராமசாமி. அதோட சுருக்கம் தான் வரா. இதை ஏற்கனவே நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டினும் கூட. அதாவது மகாகவி அப்படின்ற பட்டம் நமக்கு பாரதியாருக்கு யார் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. வரா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வா ராமசாமி நம்ம பாரதியாரோட நெருங்கிய நண்பராக இருந்தவர். அடுத்ததா உலக கவி, தமிழ் கவி, மக்கள் கவிஞர். இது பார்த்தீங்கன்னா நமக்கு மக்கள் கவிஞர் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவீங்க.
இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாரதியாரையும் மக்கள் கவிஞர்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ஆப்ஷனில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்துச்சுன்னா பாரதியார் இருக்காதுங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்ததாக வரக்கவி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவரும் வந்துட்டு நமக்கு பாரதியார் தான். இப்போ கடைசியாக வரக்கூடிய முண்டாசு கவி, இது ரொம்ப முக்கியமான டேட்டாங்க. முண்டாசு கவி என அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா நம்ம பாரதியார். இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம பாரதியாரோட சிறப்பு பெயர்கள். நீங்கள் ஒரு டைம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஒரு சிலது, அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து எனக்கு இதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக வள்ளலாரின் கொள்கையான ஜீவகாருண்யம், இது வந்து முக்கியமான டேட்டாங்க. ஜீவகாருண்யம் இதை வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலாரோட, அதாவது தாயுமானவரை பேஸ் பண்ணி வருங்க. முதல்ல தாயுமானவர் தான் நமக்கு சமய பொது உரிமை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. தாயுமானவருக்கு அப்புறமா வரக்கூடியவர் வந்துட்டு நமக்கு வள்ளலாருங்க. வள்ளலார் நிறைய சொல்லியிருப்பாங்க. வள்ளலாரோட கருத்துக்களை தன்னோட கட்டுரையில் யார் எழுதுகிறாங்க, நிறைய பரப்புகிறாங்க அப்படின்னா அது பாரதியாருங்க. அதாவது வள்ளலாரோட ஜீவகாருண்யம் அப்படின்னா என்னன்னாக்க, அனைத்து உயிரினங்கள் மேலே அன்பு செலுத்துறது தான் ஜீவகாருண்யம் சொல்லுவாங்க. அதாவது அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலை வந்து ஜீவகாருண்யம் சொல்லுவாங்க. அதை வந்து தன்னோட கட்டுரைகளில் யார் பரப்பினவர்னு கேட்டாங்கனாக்க நம்ம பாரதியாரை சொல்லணும். இந்த ஜீவகாருண்யத்துக்கு அவர் எக்ஸாம்பிளாக என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காருங்க. அதாவது காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. அதாவது ஜீவகாருண்யத்துக்கு எக்ஸாம்பிளாக வரக்கூடியது இந்த வரிகள். இது ரொம்ப முக்கியமான வரிகளாக இருக்குங்க. பாரதியாரோடது நமக்கு கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகளாக இருக்குது. அடுத்ததாக ஞான மார்க்கம் எல்லா மக்களுக்கும் அவசியம் என்று அறிந்தே ஞானரதம் எனும் நூலை பாரதியார் வந்து பாடியிருக்காரு. அதாவது பாரதியாரோட மிக முக்கியமான உரைநடை நூலாக விளங்கக்கூடியது ஞானரதம். இது குறித்த டேட்டா பின்னாடி இருக்குது, நம்ம அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு பாஞ்சாலி சபதம். இது வந்து நம்ம தனி டாப்பிக்காகவே பார்க்கணுங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. நம்ம பின்னாடி தனி டாப்பிக்காகவே கவர் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போதைக்கு நம்ம மேஜராக இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து நமக்கு இலக்கியத்தில் வரக்கூடியது பாஞ்சாலி சபதம். அது வந்துட்டு நிறைய தகவல்கள் வந்து நம்ம சேகரித்து தர வேண்டியதாக இருக்குது. நம்ம தனி வீடியோவாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இப்போதைக்கு என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பாஞ்சாலி சபதம் அப்படின்றது இந்திய விடுதலை போராட்டத்தை மையமாக வச்சு நம்ம பாரதியார் வந்து எழுதியிருக்காருங்க. அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தை மையமாக வச்சுட்டு நம்ம பாரதியார் எழுதுனது தான் வந்துட்டு பாஞ்சாலி சபதம். இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றின டீப்பான வீடியோ வந்து நம்ம இன்னொரு வீடியோவாக போடலாம், ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக பாரதியாரது முக்கியமான பாடல்களில் வந்து நம்ம ஒரு 3 பார்த்துருந்தோம். அதில் வந்து குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, அப்புறம் பாஞ்சாலி சபதம் பார்த்துருந்தோம். இதில் குயில் பாட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குங்க. அதாவது இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை வந்துட்டு விளங்கக்கூடியதாக வந்து குயில் பாட்டுங்க. அதில் வந்துட்டு பாரதியார் வந்து காதலின் பெருமையை பற்றி ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த குயில் பாட்டில் காதலோட பெருமையை பற்றி பாரதியார் வந்து ஒரு கவிதையை எழுதியிருக்காங்க. அது என்னன்னு பாருங்கள். காதல் 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 போயின் சாதல் 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 அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதனால் என்ன அர்த்தம்னாக்க, இந்த உலகத்தை வந்துட்டு தோற்றுவிச்சது யாருன்னா நம்மளோட இறைவன் சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவபெருமான் வந்து உலகத்தை தோற்றுவிச்சாரு. ஆனால் இந்த உயிர்கள், அதாவது வந்து உலகத்தில் அன்பு அப்படின்ற ஒன்று இல்லைன்னா உயிர்கள் வந்து வாழவே முடியாது அப்படின்றது தாங்க அந்த பாடலுக்கான விளக்கமாக இருக்குது. அதாவது இந்த உலகத்தை இறைவன் வந்து தோற்றுவிச்சிட்டாரு, ஆனால் இந்த உலகத்தில் அன்பு காதல் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா உயிர்கள் வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகளாக வரக்கூடியது தாங்க இந்த வரிகள். இந்த வரிகள் எதில் இடம்பெறுது அப்படின்னா பாரதியாரோட குயில் பாட்டு அப்படின்ற ஒரு பாடலில் வந்து இடம்பெறக்கூடியதாக இருக்குது, ஓகேவா? அடுத்ததாக உங்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னா, தமிழன் என்று ஓர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இந்த வரிகள் யார் சொன்னதுன்னு பாருங்கள். அதே மாதிரி கீழே இருக்கிறது, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த 2 வரிகளையும் சொன்னது வந்து ஒரே ஒருத்தர் தாங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் வந்துட்டு நம்ம பாரதி ஓர் ஆசான் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரதி ஓர் ஆசான் அப்படின்னு அவர் சொன்னது வந்துட்டு இந்த பாட்டுக்கு யார் உரியவரோ அவர் தான், ஓகேவா? நம்ம அடுத்த டேட்டா பார்க்கலாம். மறக்காமல் நீங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பாரதியாரோட நூட்கள், அதாவது படைப்புகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அந்த வகையில் சிறுகதைகளை பார்ப்போம். என்னென்ன சிறுகதை இருக்குன்னு பாருங்கள். திண்டிம சாஸ்திரி, பூலோக ரம்பை, 6 1 பங்கு, ஸ்வர்ணகுமாரி, சின்ன சங்கரன் கதை, பொன்வால் நரி. இது ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது இந்த நூலை வந்துட்டு அவர் ஆங்கிலத்திலையும் படிச்சிருக்காரு. தி ஃபாக்ஸ் வித் தி கோல்டன் டெய்ல் அப்படின்ற ஒரு தலைப்பில், ஓகேவா? அடுத்ததாக நவதந்திர கதைகள், கதை கொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை தொகுப்பாகவே இருக்குது. அடுத்தது சின்னஞ்சிறு கிளியே, இந்த தலைப்பில் ஒரு கதைங்க. இது எல்லாமே வந்துட்டு பாரதியாரோட சிறுகதை படைப்புகளாக இருக்குது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது நம்ம பாரதியாரோட கவிதை நூல்களை பற்றி பார்க்கலாம். என்னென்ன கவிதை நூல்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். முதல்ல வந்துட்டு கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இது எல்லாமே வந்துட்டு பாரதியாரோட சிறுகதை படைப்புகளாக இருக்குது. அடுத்ததாக பாரதியாரோட கவிதை நூல்களை பற்றி பார்க்கலாம். என்னென்ன கவிதை நூல்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். முதல்ல வந்துட்டு கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இது எல்லாமே வந்துட்டு
இது மூணுமே வந்துட்டு அவர் புதுவையில் இருந்தப்போ எழுதின கவிதைங்க. புதுவையில் இருந்தப்போ எழுதினது வந்துட்டு கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், அது மூணுமே அங்கேருந்து எழுதுனது. பாரதியாரோட முதல் வசன கவிதை எதுன்னு கேட்டிங்கன்னா காட்சி அப்படின்ற தலைப்பில் வெளியானது. அதாவது காட்சி அப்படின்ற தலைப்பில் வெளியான அந்த அதுதான் வந்துட்டு பாரதியாரோட முதல் வசன கவிதையை திகழுதுங்க. அடுத்தது பாப்பா பாட்டு, பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி, பாரத தேவியின் திருத்த சாங்கம், விநாயகர் நான்மணி மாலை, சுதேச கீதங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரோட முதல் கவிதை தொகுப்புங்க. முதல் கவிதை தொகுப்பு, அதாவது நிறைய கவிதைகளை ஒன்றா சேர்த்து கொடுத்தது, அதாவது சுதேச கீதங்கள் அப்படின்றது. ஓகேவா. அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது ஜென்ம பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை நூலுங்க. ஓகேவா. அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நம்ம பாரதியாரோட ஒரு நாடகமுங்க. அது என்னென்னா ஜெகச்சித்திரம் அப்படின்றது அந்த நாடகத்தோட பேருங்க. அதாவது ஜெகச்சித்திரம் அப்படின்ற ஒரு நாடகத்தை நம்ம பாரதியார் வந்து படிச்சிருக்காருங்க. இதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. ஆத்திச்சூடின்னு வந்தாக்க நம்ம வந்து ஒரு 3 ஆத்திச்சூடி தமிழில் பார்ப்போங்க. அதில் முதல்ல நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடி. ஓகேவா. நம்ம ஔவையாரோட ஆத்திச்சூடி. அதுக்கப்புறமா புது ஆத்திச்சூடி அப்படின்னு இருக்குங்க. அதாவது புதிய ஆத்திச்சூடி யார் எழுதுனதுன்னா நமக்கு பாரதியார் எழுதுனது. அதாவது ஆத்திச்சூடின்றது ஔவையாரோடது, புதிய ஆத்திச்சூடி அப்படின்னா நமக்கு பாரதியார். இதுவே அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு வந்தால் நெல்லை சு முத்து. இவர் யாருன்னா நம்ம அப்துல் கலாம் பாராட்டி இருப்பாருங்க. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் பாராட்டின ஒரு ஆளுமை தான் வந்துட்டு நெல்லை சு முத்து. ஓகேவா. இவர் தான் அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றினவர். ஓகேவா. அடுத்து வந்துட்டு நம்ம பாரதியாரோட மொழிபெயர்ப்பு பற்றி பார்க்கலாங்க. நம்ம பாரதியார் வந்துட்டு என்னென்ன மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர். இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அதாவது பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து நமக்கு பாரதியார். ஓகேவா. இரண்டாவதாக பார்க்கக்கூடியது ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லைங்களா. ரவீந்திரநாத் தாகூர் இவரோட 11 சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காருங்க. ரவீந்திரநாத் தாகூரோட 11 சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சவர் யாருன்னா நம்ம பாரதியார். இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம 2 பேரை மகாகவின்னு சொல்லுவோங்க. 2 பேரை நம்ம மகாகவி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாரதியாருக்கு மகாகவி அப்படின்ற பட்டம் கொடுத்தது ராமசாமின்றவங்க. ஆனால் நம்ம இன்னொருத்தர மகாகவின்னு சொல்கிறோம். அது யாருன்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூரை தான் வந்துட்டு மகாகவின்னு சொல்லுவோம். இரண்டாவதா இப்போ பார்த்தீங்கன்னா மகாகவி அப்படின்னு கேட்டால் 2 பேருங்க. ஒன்று ரவீந்திரநாத் தாகூர், இன்னொன்று வந்துட்டு நமக்கு பாரதியார். ஓகேவா. அடுத்து பார்க்கலாம். பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள்ங்க. உரைநடை நூல்கள் இவரோட உரைநடை நூல்கள்லேயே வந்துட்டு முதல்ல வெளியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஞானரதம் அப்படின்றது தாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு டைம் முன்னாடியே பார்த்துருப்போம், அதுங்க பார்க்குறோம். ஞானரதம் அப்படின்றது தமிழோட முதல்ல வெளியான ஒரு உரைநடை நூலுங்க. அதை எழுதுனது யாருன்னா நம்ம பாரதியார். ஓகேவா. அடுத்தது இந்த ஞானரதம் அப்படின்ற நூலை வந்துட்டு நம்ம பாரதிதாசன் சிறப்பிக்கிறாருங்க. என்ன சொல்லி சிறப்பிக்கிறார் அப்படின்னா ஞானரதம் போல் ஒரு நூல் எழுவதற்கு நானிலத்தில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஞானரதம் அப்படின்ற ஒரு நூல் மாதிரி இன்னொரு நூல் வந்துட்டு எழுதுறதுக்கு யாருமே இல்லைங்க, 4 நிலத்துலையுமே யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. ஓகேவா. அதுதான் வந்துட்டு நம்ம பாரதிதாசன் வந்துட்டு ஞானரதம் அப்படின்ற நூலை சிறப்பிக்கிறாரு. ஞானரதம் நூல் அப்படின்றது நம்ம பாரதியாரோட உரைநடை நூலாக இருந்ததுங்க. ஓகேவா. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது தராசு சந்திரிகையின் கதை. இது 2மே ரொம்ப முக்கியமான டேட்டாங்க. நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குதுங்க. சந்திரிகையின் கதை, தராசு, இது 2மே நம்ம பாரதியாரோட உரைநடை நூல்கள்னு சொல்லிட்டு நம்ம 8வது தமிழ் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான டேட்டா. அதை தாண்டி இன்னும் ஒரு 3 இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதர், அப்புறமா கலைகள், அப்புறம் பதஞ்சலி யோக சூத்திரம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்றது நம்ம பாரதியாரோட ஒரு உரைநடை நூலாக திகழக்கூடியது. ஓகேவா. அடுத்த டேட்டா பார்க்கலாம். அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடியது நம்ம பாரதியாரோட மொத்த படைப்புகளை வந்துட்டு நம்ம தமிழக அரசு வந்து நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. ஓகேவா. அதாவது இந்தியாவிலேயே முதல்ல நாட்டுடைமை ஆக்கப்பட்ட பாடல்கள் யாரோடதுன்னு கேட்பாங்க. அது வந்து நம்ம பாரதியாரோடதுங்க. நம்ம பாரதியாரோட நூல்களில் தான் வந்துட்டு இந்தியாவிலேயே முதல்ல நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. நாட்டுடைமை அப்படின்னா நம்ம மக்களுக்காக பொதுவாக கொடுக்குறதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் எழுதுறாங்க அப்படின்னா அதோட முழு உரிமை வந்துட்டு யார் எழுதுனாங்களோ அவங்க கிட்ட தான் இருக்கும். ஆனால் நாட்டுடைமை பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே சொந்தமானதுங்க, மக்களுக்கு சொந்தமானது. அதுதான் வந்து நாட்டுடைமைன்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த ஆண்டு பாரதியாரோட நூட்களை நாட்டுடைமை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டுங்க. அதாவது 1949 1949 தான் வந்துட்டு பாரதியாரோட நூட்களை நாட்டுடைமை பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. அடுத்த டேட்டா பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இரு கண்கள் டாபிக்ங்க. அது என்ன இரு கண்கள் அப்படின்னா
நம்ம பாரதியார் வந்துட்டு நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ மனிதர்களாக பிறந்த ஒருத்தருக்கு அவங்களோட நாடும் அவங்களோட மொழியும் தான் இரு கண்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா நம்ம பாரதியார். ஓகேவா? இதே மாதிரி ஒருத்தருக்கும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குங்க. அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். எண்ணும் எழுத்தும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் சொன்னதுங்க. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படின்ற திருக்குறளில் சொல்லியிருப்பாருங்க. எண்ணும் எழுத்தும் வந்து மனிதர்களுக்கு இரு கண்களாக திகழக்கூடியது மனித உயிர்களுக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா நம்ம திருவள்ளுவர். இரண்டாவதாக பார்க்கக்கூடியது தமிழும் தெய்வீகமும் இதை வந்து இரு கண்களாக கொண்டவர் யாருன்னா குமரகுருபரர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுனாக்கா மதுரை கலம்பகம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், இதெல்லாம் வந்துட்டு குமரகுருபரரோட முக்கியமான நூல்களாக இருக்கக்கூடியதுங்க. நீதிநெறி விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்ததா தமிழும் சைவமும் இதை வந்து இரு கண்களாக கொண்டவர் யாருனாக்க நமக்கு மறைமலை அடிகள் தான் வந்துட்டு தமிழும் சைவமும் இரு கண்களாக கொண்டவர். அடுத்ததா மரியாதையையும் சுயமரியாதையும் இரு கண்களாக கொண்டவர் யாருன்னு கேட்பாங்க. அது வந்து தந்தை பெரியார் தான் வந்துட்டு மரியாதையும் சுயமரியாதையும் இரு கண்களாக கொண்டவர். அடுத்ததா தெய்வீகமும் தேசியமும் இதை வந்து இரு கண்களாக பெற்றவர் யாருனாக்கா நமக்கு முத்துராமலிங்க தேவர் தான் வந்துட்டு தெய்வீகமும் தேசியமும் இரு கண்களாக கொண்டவர். ஓகேவா? அடுத்ததா நடிப்பும் அரசியலும் இதை வந்து இரு கண்களாக கொண்டவர் யாருனாக்க எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். ஓகேவா? அடுத்ததா கழகமும் தமிழகமும் இதை வந்து நம் இரு கண்கள் அப்படின்னு சொன்னது யாருனாக்க அறிஞர் அண்ணா தான் வந்துட்டு கழகமும் தமிழகமும் இதை வந்து இரு கண்களாக சொன்னார். அடுத்ததா இது வந்து முக்கியமான கேள்விங்க. நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா எனும் அழகிய பறவையின் இரு கண்கள். அதாவது இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா எனும் அழகிய பறவையின் இரு கண்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா சையது அகமது கான். இவர் தான் வந்துட்டு இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா எனும் அழகிய பறவையின் இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்த டேட்டா பார்க்கலாம். அடுத்தது தான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரோட பாடல் வரிகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம். அதாவது வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படின்னா இதில் வெள்ளி பனிமலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இமயமலையை குறிக்கக்கூடியதுங்க. ஓகேவா? வெள்ளி பனிமலை அப்படின்றது இமயமலையை குறிக்கக்கூடியது. அடுத்த பாடல் வரி என்னன்னா நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே. இந்த பாடல் வரியில் இந்த இடத்துல கிளியேன்னு முடியுது இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவகை இருக்குங்க. கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவகை ஒன்று இருக்குது. இந்த பாவகையில் சுரதாவும் ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. அது வந்து நம்ம புதிய புத்தகத்தில் இருக்கோம். அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது கிளிக்கண்ணி அப்படின்ற பாடல் வகையில் அதாவது அந்த பாவகையில் முதல்ல ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்குங்க. அதை நம்ம பாரதியார் கூட எழுதியிருக்காங்க. அதாவது என்னென்னா நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியா அப்படின்ற பாடல் வரிகள் மூலிமா. ஓகேவா? அடுத்ததா கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். அதாவது கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். கோதுமையை கொடுத்துட்டு வெற்றிலைக்கு அது ரெண்டுத்தையும் மாற்றிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்ற வரிகளை வந்துட்டு நம்ம பாரதியார் எழுதியிருக்காங்க. அடுத்த வரிகள் என்னன்னு பார்ப்போம். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்ற வரிகள் எழுதுனது யாருனாக்கா நமக்கு பாரதியார். ஓகேவா? இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பாரதியாரோட முக்கியமான பாடல் வரிகள் நமக்கு கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம். அதாவது ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம். இதுவும் வந்துட்டு நம்ம பாரதியாரோட வரிகள் தான். அடுத்ததா சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். இது வந்து நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இதில் தமிழ் மகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஔவையாரை குறிக்கக்கூடியதுங்க. இவங்க தான் வந்துட்டு சாதி இரண்டொழிய வேறில்லை இந்த வரிகளை சொன்னது யாரா நமக்கு ஔவையார். இப்போ ஔவையார் சொன்னதை வந்துட்டு நாம் வந்துட்டு அமிழ்தம் என்போம் அப்படின்னு சொன்னது யாருன்னா நமக்கு பாரதியார். ஓகேவா? சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். அப்போ தமிழ் மகள் சொன்னதை வந்து நம்ம அமிழ்தம் என்போம் அப்படின்னு சொன்னது பாரதியார். ஓகேவா? அடுத்தது நீதி நெறியினின்று பிறர் குதவும் நேர்மையர் மேலவர். நீதி நெறியினின்று
பிறர்க்கு உதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர். அப்படின்னா நேர்மையான வழியிலிருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்க தான் வந்து மேன்மையானவங்க, மற்றவங்களாம் வந்து தாழ்வானவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஓகேவா? அடுத்ததாக பார்ப்போம். அடுத்ததா இப்போ வந்துட்டு இனிமேல் பார்க்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு பாரதியாரோட முக்கியமான பாடல் வரிகள், அவர் எது சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? முதல்ல பாரதியார் சிறப்பித்தவை அப்படின்ற டாபிக்ல நம்ம போவோங்க. ஏன்னா எதை பற்றிலாம் சிறப்பிச்சிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு உலக மொழிக்கெல்லாம் ஒரு நிமிஷங்க இருங்க, ஒரு நிமிஷம். ஓகே, அதாவது உலகெல்லாம் தமிழோசை ஒலிக்கட்டும், உலகெல்லாம் தமிழோசை ஒலிக்கட்டும் அப்படின்ற ஒரு இதுக்காக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். அதாவது தேமதுர தமிழோசை உலகெல்லாம், அதாவது உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்ற வரிகள் மூலிமா தமிழ் மொழி வந்து உலகம் மூலம் நம்ம பரவ செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்ற வரிகள் மூலிமா. அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடியது தமிழ் புலவர்களோட பெருமையை பற்றி சொல்லியிருக்காருங்க. தமிழ் புலவர்களோட பெருமையை பற்றி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த புலவர்கள்லேயே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் இந்த பூமியில் எங்கேயுமே நான் பார்க்கல. நான் சொல்கிறது உண்மை, இது வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. ஓகேவா? யார் சொன்னது? நம்ம பாரதியார் சொன்னது. யாரை பற்றினா நம்ம தமிழ் புலவர்களை பற்றி. ஓகேவா? அடுத்து பார்ப்போம். அடுத்ததா தமிழ் சொல்லோட பெருமையை பற்றி சொல்கிறாருங்க. பாப்பா பாட்டு அப்படின்ற இவரோட ஒரு கவிதை நூல்லேருந்து என்ன சொல்கிறாருன்னாக்க, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரலை பாப்பா. அதாவது சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா அப்படின்னு சொல்றது யாருன்னா நம்ம பாரதியார். எதில் சொல்கிறாருன்னா பாப்பா பாட்டு அப்படின்ற ஒரு கவிதை நூலில். ஓகேவா? அடுத்ததா நம்ம தமிழ் மொழியோட மொழி உணர்வை பற்றி சொல்கிறாருங்க. தமிழ் மொழியோட மொழி உணர்வை பற்றி சொல்கிறாரு. வேறு வேறு பாஷைகள் கற்பாய் நீ வீட்டு வார்த்தை கற்கிலாய், வேறு வேறு பாஷைகள் கற்பாய் நீ வீட்டு வார்த்தை கற்கிலாய் போ 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 அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து வேறு வேறு மொழிகள் கற்றுக்கிட்டாலும் வீட்டு வார்த்தைகள் கற்கிலாய் அப்படின்னா நீ தமிழ் மொழியை படிக்கலை அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த இடத்துல உனக்கு மொழி உணர்வே இல்லை, நீ வேறு வேறு பாஷைகள் கற்றுக்கிற, ஆனால் உன்னோட மொழியை வந்து நீ ஆழ்ந்து படிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. இது மூலிமா இவர் சொல்ல வருது என்னன்னா தமிழ் மொழி உணர்வை பற்றி சொல்கிறார். ஓகேவா? அடுத்ததா தெருவெல்லாம் தமிழ் முழக்கம். என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. ஒரு சொற் கேளிர் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர். அதாவது ஒரு சொல் கேளிர், நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேளுங்க. சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர். அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெருவெல்லாமே வந்துட்டு தமிழில் பேசுங்க, அதாவது தமிழ் முழக்கம் பண்ணுங்க, தமிழில் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்ததா தமிழ்நாட்டை பற்றி பாரதி சொல்லியிருந்தாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. இந்த வரிகள் வந்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. அப்படின்னா செந்தமிழ்நாடு, அப்போ தமிழ்நாடுன்னு சொன்னாலே காதில் வந்து இன்பம் வந்து பாயிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. இது மூலிமா அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டோட அந்த தமிழ்நாட்டு மேலே அவர் வச்சுருந்த பற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, இப்படி தேன் வந்து பாயிற மாதிரி ஒரே இன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக பார்க்கக்கூடியது கல்வி வளம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. அதாவது கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. இதில் கல்வி சிறந்த தமிழ்நாடு, அப்புறமா புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. அடுத்ததா நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. அப்படின்னா பார் அப்படின்னா உலகம்ன்ற பொருளில் வரக்கூடியதுங்க. நமக்கு பார் அப்படின்ற சொல்லு வந்து முதல்ல எந்த நூலில் வருதுன்னா நமக்கு பெரும்பானாற்றுப்படையில் இடம்பெறக்கூடியது. பெரும்பானாற்றுப்படையில்
இடம்பெறக்கூடிய அந்த வார்த்தை தான் வந்துட்டு பார் அப்படின்றது. ஓகேவா? பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. அதில் பார் அப்படின்னா நமக்கு பெரும்பான்மையாற்று படையில் இடம்பெறக்கூடியது. அடுத்ததா இயற்கை வளம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகளை வச்சு இவர் சிறப்பிச்சு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. காவிரி தென்பெண்ணை பாலாறு, காவிரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என என மேவிய ஆறுபல என மேவிய ஆறுபல ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு. ஓகேவா? காவிரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறுபல ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வையைனா வைகையை சொல்லக்கூடியது, பொருணை நதி அப்படின்னா ரெண்டு இருக்குங்க. ஒன்று தன் பொருணை, இன்னொன்று ஆண் பொருணை. இதில் தன் பொருணை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு நமக்கு தாமிரபரணி ஆறை குறிக்கக்கூடியதுங்க. அதாவது தாமிரபரணி ஆறை குறிக்கக்கூடியது தன் பொருணை. ஆண் பொருணை அப்படின்னா நமக்கு அமராவதியை குறிக்கக்கூடியது. அமராவதி ஆறை குறிக்கக்கூடியது தான் வந்துட்டு ஆண் பொருணை. ஓகேவா? அமராவதின்றது காவிரியோட துணையாருங்க. ஓகேவா? அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது உலகப்புகழ். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. என்ன சொல்கிறாருன்னா, அவர் வள்ளுவர் வந்துட்டு எழுதுனது திருக்குறள். இந்த திருக்குறள் வந்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொருந்துற மாதிரி அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதாவது இது வந்து உலக பொதுமறைன்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு, அதாவது வள்ளுவனையே நாங்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறோம் அந்த திருக்குறள் மூலயமா. இதனால நம்ம தமிழ்நாட்டோட புகழ் வந்துட்டு வானளவுக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு பாரதியார். அதாவது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கிறார். ஓகேவா? அடுத்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டென்ஸ் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. அதாவது தம் தொழில் குறித்து பாடலில் கூறியவர்னு வரணும். அதாவது தம் தொழில் குறித்து பாடலில் கூறியவர்னு வரும். அது என்னன்னாக்க, அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்குலைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் அந்த வரிகளை. அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இவர் வந்துட்டு இவரோட தொழில் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னவருங்க இவரோட பாடல் வரிகள் மூலியமா. அதை தான் மறுபடியும் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து யார் கவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுங்க. அது என்னன்னா, ஒரு கவி அப்படின்னா, ஒரு கவிஞன் அப்படின்னா அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த பாடலை சொல்லியிருக்கிறாங்க. அது எதில் வெளியாச்சு அப்படின்றது ஒன்று இருக்குங்க. அதாவது 1904 முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, இவரோட ஒரு கவிதை வந்துட்டு முதல்ல ஒரு பாடல் வந்து அப்போ தான் வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க இந்த கவிதை. அது என்னன்னா, விவேகபானு இதழில் தனிமை இரக்கம் அப்படின்ற ஒரு தலைப்பில் வெளியாச்சுங்க. அதாவது விவேகபானு இதழில் 1904 தனிமை இரக்கம் அப்படின்ற தலைப்பில் வெளியானது தான் இந்த கவிதை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முன்னாடி சொல்லியிருக்கேன். 1904 தான் வந்துட்டு பாரதியாரோட முதல் கவிதை வந்து வெளியாச்சு ஒரு இதழில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இங்கே சொல்கிறேன். அது என்ன கவிதைன்றது இங்கே இருக்குது. அதாவது கவிதை எழுதுபவன் கவி என்று, கவிதை எழுதுபவன் கவி என்று, கவிதையே வாழ்க்கையாக உடையோன், கவிதையே வாழ்க்கையாக உடையோன், வாழ்க்கையே கவிதையாக செய்தோன், வாழ்க்கையே கவிதையாக செய்தோன், அவனே கவி, அவனே கவி. அதாவது கவிதை எழுதுபவன் கவி என்று, கவிதையே வாழ்க்கையாக உடையோன், வாழ்க்கையே கவிதையாக செய்தோன், அவனே கவி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் முடிக்கிறாருங்க. இந்த கவிதை தான் வந்துட்டு நமக்கு விவேகபானு இதழில் 1904 வெளியான பாரதியாரோட முதல்ல இதழில் வெளியான கவிதை. ஓகேவா? அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் மொழியின் தொன்மை குறித்து பாரதியார் சொன்னது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அதாவது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மொழியோட தொன்மையை பற்றி சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது தமிழ் தாய் வந்துட்டு எப்போ பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவ்வளோ பழமையானது நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா நம்ம பாரதியார் அவரோட பாடல் வரிகள் மூலயமா. ஓகேவா? அடுத்தடா பார்க்கலாம். அடுத்ததா மொழி வளம் சேர்க்கும் முறையை பற்றி சொல்கிறாருங்க. அதாவது மொழி வளம் சேர்க்கும் முறைனா, ஒரு மொழி வந்து வளரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாரு. என்னன்னாக்க, பிற நாட்டு நல்ல அறிஞர் சாத்திரங்கள், பிற நாட்டு நல்ல அறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். அடுத்தது இரவாது புகழுடைய புதுநூல்கள், இரவாது புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம மொழிக்கு நம்ம வந்து வளம் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, மற்ற மொழிகளில் அவங்களோட மொழிகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல நூல்கள் வந்து இயற்றியிருப்பாங்க.
அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மொழிக்கு, நம்ம மொழினா தமிழ், அப்போ தமிழுக்கு வந்து அதை என்ன பண்ணணும், மொழிபெயர்ப்பு செஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மொழி வந்து வளமை அடையும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அடுத்து என்னன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் மொழி அழிவு குறித்த அச்சம். இது என்ன சொல்றாருன்னு பாருங்க. மெல்ல தமிழினி சாகும், மெல்ல தமிழினி சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும். இந்த இடத்துல மிசை அப்படின்னா மேலே அப்படின்றது பொருளுங்க, புவியின் மேலே வந்துட்டு அப்படின்றது பொருள் வரும். ஓகேவா? அதாவது மெல்ல தமிழினி சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம அறிவியல் கருத்துக்கள் வந்துட்டு ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அறிவியல் கூறுகள் வந்து மேலை நாட்டு மொழிகளில் தான் அதிகமாக இருக்குது, தமிழில் இல்லை, அதனால தமிழ் மொழி வந்து சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு கவிஞர் வந்து சொல்கிறாராம். இதை வந்து நம்ம பாரதியார் பார்த்துட்டு அவர் வந்து இந்த கவிதை எழுதுறாரு. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம மொழி சீக்கிரமாக அழிஞ்சு போயிருமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம தமிழ் மொழியில் அறிவியல் சார்ந்த கருத்து கூறுகள் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம மொழி அழிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்றிடுவீர் எட்டு திக்கும், அதாவது சென்றிடுவீர் எட்டு திக்கும். என்ன பண்ணுங்க, எல்லா திசைக்கும் 4 மூலைக்கும் போங்க. போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர், கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது நம்ம தமிழ் மொழியில் அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால் மொழி வந்து அழிஞ்சு போயிடும் எனக்கு பயமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்க, சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. அப்போது என்ன பண்ணுங்க, நீங்கள் எல்லா திசைக்கும் போங்க, நீங்கள் போகிற திசையில் அங்கங்கே என்ன கலைகள் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தமிழ் மொழியில் சேர்த்திக்கோங்க, தமிழ் மொழியில் நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்து தமிழ் மொழி வந்துட்டு இன்னும் வந்துட்டு நிறைய நாள் வந்துட்டு நமக்கு நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்கிறாருங்க. ஓகேவா? நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ, இல்லை என்னால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து நான் தெளிவாக தொகுத்து கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கனாக்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து உபயோகப்படுத்தி உங்களோட தேர்வுக்கு உபயோகப்படுத்திக்கோங்க. ஏன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் என்னென்ன டேட்டா இருக்குதோ எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருக்குறேன். இதை தாண்டி ஒரு சில பாட்டுங்க வந்து நம்ம புத்தகத்தில் இருக்குங்க, அதை வந்து இதில் எடுத்துகிட்டு வரல. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் காமனாக வச்சுக்கோங்க, இதை வந்து நீங்கள் தெளிவாக படிங்க. இதில் வந்து நிறைய கேப் இருக்குங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப் ரீடர் வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுலேயே இல்லையா நீங்கள் ஒரு நோட்டில் எழுதுனாலும் சரி, நீங்கள் உங்கள் புத்தகத்திலே எழுதி வச்சாலும் சரி, இதில் இருக்கிற டேட்டா உங்கள் புத்தகத்தில் இல்லைனாக்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் புத்தகத்தில் எங்கே படிக்கிறீங்களோ அங்கேயே எழுதி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் புத்தகத்தில் வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குதோ, அதாவது இதை தாண்டி ஒன்று என்ன எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த பிடிஎஃப் எழுதி வச்சாலும் ஓகே தான், எப்படி பண்ணாலும் ஒன்று தான். ஓகேவா? உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்குதோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம அடுத்ததாக ஒரு கவிஞராக பார்க்கலாம். அதுபோக மறக்காமல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சண்டே என்னைக்குன்னா 21ஆம் தேதி நமக்கு 8ஆம் வகுப்பு புதிய புத்தகமும் பழைய புத்தகமும் சேர்த்து முழு தேர்வு நடக்க போகுது. எல்லாருமே எழுதி பயன்பெறுங்க. ஓகேவா? நன்றி. தேங்க்யூ.